இப்போ வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும். பிஸ்மில்லா. தெரிக்குது காய்ஸ், தண்ணியே இல்லைன்னா தெரிக்குது காய்ஸ். அப்படியே ஊற்றியாச்சு. மிளகுத்தூள் போடுவோமா? டிஃப்ரெண்ட்டாக ஒரு முட்டை கறியில் சேர்க்குறோம். வந்துட்டு உப்பு தூள் இல்லை, அதில் வந்து உப்பு தண்ணி ஊற்றி கொள்கிறேன். அப்புறம் கொச்சிக்கத்தூள் வந்து டீ தூக்கும். இப்படித்தான் வந்து எல்லா முட்டையும் செஞ்சு எடுக்கணும். இப்போ திருப்பி எடுக்குமா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே ஒவ்வொரு முட்டையை போட்டு போட்டு எடுக்கிறோம். முட்டையை வந்து எடுக்கிறதுல பார்க்குறோம். இப்போது அடுத்த எக் பெப்பர், திருப்பி போட்டோம். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நல்லா வந்து பொரிச்சு எடுக்கணும் காய்ஸ். அந்த எக்கை எடுத்துருவோமா? ரெண்டும் பொரிச்சு எடுத்தாச்சு. டீ வந்து அடுத்தடுத்த முட்டையையும் பொரிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். தக்காளியை கட் பண்ணியாச்சு. அப்புறம் பச்சை கொச்சிக்காவும் குட்டி குட்டியாக கட் பண்ணணும் காய்ஸ். ஆனால் வந்து எனக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறது கஷ்டம் அதை பிடிச்சி. ஏன்டா வந்து எனக்கு இந்த இப்போ நம்ம ஒரு கோழிக்கு வந்து மசாலா போட்டு பெரட்டுருந்தாலும், இறைச்சிக்கோ மீனுக்கோ எதை போட்டு மசாலா பெரட்டுன்னு சொன்னாலும் எனக்கு வந்து கை வந்து எரியும் இந்த உரப்பு இதில் பிடிச்சா. அதே மாதிரி தான் கறி கொச்சிக்காலாம் வெற்றி வந்து கஷ்டம். வெட்டினா பூரா எரிஞ்சிட்டே இருக்கும். ஃபுல் டே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஐஸ் கட்டி வச்சாலுமே கொஞ்சம் தான் குறையும். அதனால் வந்து அந்த வேலைக்கு நான் போகிறதே இல்லை. இப்போ வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுக்குமா? எந்த மசாலாவுமே பெரட்டையெல்லாம் காய்ஸ். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த கறிக்கு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். நல்லா இந்த பாக்ஸாக கட் பண்ணி எடுக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. வ்ளாகில் சொல்லிப்பேன் வந்து எனக்கு ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தியில் தான் எப்போவுமே வெட்டுறை வந்து கொஞ்சம் ஈஸியாக வெட்டணும்னு சொல்லி. இப்போ அந்த கத்தி பார்த்திங்கன்னு சொன்னால் தேடி ஒரு 1/2 hour தேடுறேன். அந்த கத்தி வந்து கையில் கிடைக்கதே இல்லை. இப்போது வேற ஒரு கத்தியில் தான் கட் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நம்ம கையிலேயே இப்படி குட்டி குட்டியாக வந்து இப்படி குட்டி குட்டியாக வந்து நல்லா வந்து எடுப்போம். இப்படி வந்து கட் பண்ணி எடுக்கலைன்னா ஆனால் அவ்வளோ குட்டி குட்டியாக வருமானு தெரியும். கத்தி எல்லோரும் இங்கே பிடிச்சி விட்டுருவாங்க காய்ஸ். நான் இங்கே பிடிச்சி விட்டுறேன். இப்படி வெட்டுற எனக்கு ஒரு கஷ்டம் மாதிரி. ஒரு வ்ளாகர்கிட்ட வீடியோஸ் வந்து பார்த்தேன் சரியா காய்ஸ். அப்போ அவன் வந்து அவனோட வ்ளாகில் போட்டிருந்தாங்க. வெங்காயம் வந்து அவன் கொழும்பு, அவன் ஒரு யூடியூபர் 2500 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறாங்க. அப்போ அவன் வந்து போட்டிருந்தாங்க. அவனுக்கு வந்து பிடிக்காத ஒரு வேலைண்டா சமையலில் அவனுக்கு வந்து இந்த வெங்காயம் தோல் வந்து உரிச்சிறது வந்து கஷ்டமாக. அது அவ்வளோ கஷ்டமான வேலைன்னு சொல்லி அவங்களோட வ்ளாகில் சொன்னாங்க. எனக்கு சிரிப்பும் வந்துச்சு. இனி எனக்குன்னா கட் பண்ணுறது தான் கஷ்டம்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க கண் வேறு எரியுமா கட் பண்ணும்போது.
அவங்க தோல் உரிக்கிறே வந்து அவங்களுக்கு கஷ்டமானு சொல்கிறாங்க. சமைக்கிற வேலை கூட ஈஸியாக செஞ்சிடணுமா, வெங்காயத்தில் தோல் உரிக்கிறே அவ்வளோ கஷ்டமானு சொன்னாங்க. நம்ம யோசிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. நான் வந்து ஒரு குட்டி ஒனியன் வந்து 2 எடுத்திருக்கேன். பெரிய ஒனியன் வந்து 1. நல்ல குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி எடுப்போம். ஒவ்வொரு வேலையும் செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த கறி எப்படி வரப்போகிறதோ தெரியாது காய்ஸ். இதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். நானே வந்து செஞ்சு எடுக்க போகிறேன் வித்தியாசமாக முட்டையை. இவ்வளோ நாளாக முட்டை வந்து கறி ஆக்கிக்கிறேன், ஒன்று பொரித்து கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி. அப்படி இல்லாட்டி வந்து அவிச்சு கறி ஆக்குறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்லெட் மாதிரி போட்டு அதில் வந்து கிரேவி மாதிரி சேர்ப்பேன். ஒரு திக்கான கிரேவி காய்ஸ், ரொம்ப திக்காக இருக்கும். அப்படியே நம்ம ஃபைனலாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்படி செஞ்சு போட்டோம்னு சொன்னால் நல்லா எல்லாம் ஒன்று கலந்து வந்துடும். சோறுமே வந்து சைடில் வச்சு வெந்துருச்சு காய்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் இருக்குது கிட்ட. இப்போ வந்து செய்வோமா? சீரகம் போட்டாச்சு, சின்ன சீரகமும் பெரிய சீரகமும். இப்போ குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சதை போட்டுருமா ஒன்று. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டாச்சு. அப்படியே வந்து கருவேப்பிலையும் ரம்பையும் போட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்துவிடுவோம். ரொம்ப ஸ்மெல் வருது காய்ஸ், ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்துருவோம். எல்லோரும் நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ வந்து எல்லா மசாலாவும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த இதை கொஞ்சம் மசாலா வாசம் போகிறதுக்கு வச்சுருக்கேன். சரியா, கொஞ்சம் அந்த வத்திட்டு இப்போ நான் தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைப்போம். உப்பு செக் பண்ணிக்கலாமா? இப்போ வந்து காய்ஸ் நல்லா பபிள்ஸ் விட ஆரம்பிச்சுட்டு கறி. இப்போ நாங்கள் எக்கை வந்து இறக்கி கொள்வோம். நாங்கள் பொரிச்ச எக்கை வந்து இறக்கி கொள்வோம். இப்போது இந்த எக்கை வந்து போட போகிறோம். ஒன்றா இறக்கியாச்சு. இது நல்லா வந்து அந்த முட்டை பொரிச்சிக்கிட்ட முட்டைக்குள்ளே வந்து அந்த மசாலாலாம் நல்லா இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் இப்படி வச்சுட்டு மூடி வச்சோம்னா சரி. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அதையும் தூவிட்டு அழகாக இருக்கும். எங்கள்கிட்ட இல்லை, அந்த வாசம் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அதனால் நான் வாங்குறதே இல்லை காய்ஸ். இந்த முட்டை கிரேவி வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே அட்டகாசமாக இருந்துச்சு. நார்மலாக எக் சாப்பிட்ட விருப்பம் இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து இப்படி வந்து ஸ்பைஸியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி உரப்பாக டேஸ்ட்டாக இருந்துச்சு காய்ஸ். இன்னமுமே நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஒன்றா எடிட் பண்ணி உங்களுக்கு அப்படி நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். வந்து இன்றைக்கி வெளியே போகணும்னு தான் பிளான். அப்போ எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து பார்க்குறதுக்கு போகிறதுக்கு இருந்தேன். ஃபலூடா ஷாப்பை பார்த்தோன்னே ஒரு ஆசைகள் வந்துட்டு அப்புறம் ஃபலூடா எடுத்து குடிச்சிட்டு ஆப்பமுமே வாங்கி சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டோட ஹோமுக்கு போயிட்டேன் காய்ஸ்.